அண்ணா இவ்வளவு அழகான பொண்ணு வந்திருக்குனே நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? கோயில் பூஜாரிட்டு போயிருக்கேன். அவர் விரதமா இருப்பாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னங்கடா என்ன சமாச்சாரம்? ஏடா ஏங்கடா யாருக்கிட்ட போய் பேசுறது? காசு பணத்துல சொத்து சுகத்துல நல்ல வசதியான ஆளு. வசதியான ஆளு. அவனை கூட நிறுத்தி வச்சாங்க. பெருமத்தனை சொல்ற அஞ்சாரா சொல்றான்னு தான் சொல்றதுக்கு வந்தேன். ஏடா அட்டியாங்கடா அவனை கொண்டு நான் நிறுத்திடுறேன். பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துல பூரா பங்களா இருக்குது அவனுக்கு. ஆமா பெரிய பெரிய மனுஷன் வந்தான். சொல்ல மாட்டியாடா. தாரமங்கலத்துல இருக்குது, இளம்பலியில் இருக்குது, சேலத்துல இருக்குது, தருமபுரியில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது. எல்லா பஸ் ஸ்டாண்ட் கண்டு கொச்சி எடுத்துறா கண்டுபிடிக்கிறதுக்கா சொல்லு என்ன பத்தி. அதனால பஸ் ஸ்டாண்ட் கண்ட இடத்துல பூரா பங்களா அவனுக்கு. காசு பணமெல்லாம் சொத்து சுகமெல்லாம் அதிகம் இருக்கு. நைட்டுக்கு சாப்பிட்டியா? சாப்பாடு போட்டாங்க. நான் காலையில் தரேன். என்ன பணம் தாரேன். எதுக்கு? அதனால அவங்கிட்ட பேசணும்னா அதிகம் தேவையில்ல. 100 தேவையில்ல, 1000 தேவையில்ல, 2000 தேவையில்ல. வேண்டாம். வெறும் 10 ரூபா இருந்தா போதும். அவனை பார்க்கலாம். இந்தாடா என்னடா கோழி மசூர் சொல்றான்டா. 10 ரூபா கொடுத்து போனீங்கன்னா ஒரு பக்கம் போட்டா இருக்கும், ஒரு பக்கம் பொண்டாட்டி போட்டா இருக்கும். ஒரு ஆள் உள்ள போயிட்டு வெளியே வந்தா இவன் போய் சுத்தம் பண்ணாதான் இன்னொரு ஆள் போக முடியும். பாத்ரூம் கழுவுறது வெளிவிட்டுண்டா பெருமையா. வாடா பெரிய மனுஷன் சில்லற பண்டி ஆட்டக்குது. எடுத்து போட வந்துட்டா எங்க கிடந்தானோ. அப்பா உங்களை நம்பித்தான் போறேன். போய் பாக்கட்டுமா? என்ன நம்பு பாரு. அடுத்த வருஷம் பாரு. அடுத்த வருஷம் 2 குட்டி வர விட்டுலாம். போய் பாக்குறேன். அதுக்குதான் அலையறான். எப்படி நீங்க என்ன பார்த்து நல்லா ரசிப்பீங்களா? ரசிப்பீங்கல்ல? ஒரு பாட்டுல விடுறது. சாமி பாட்டா பாடுறாயா? சரி பாடுங்க. ஐயா மஞ்சள் புடவைக்காரி. அம்மா மஞ்சளிலே நீராடி. ஆயா 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 அம்மா குங்குமத்தால் பொட்டியிட்டு அம்மா பூவாட காரியம்மா நீ பொழுதோட வந்திடம்மா. ஆமா ஐயா ரத்த கொதிப்பு மாமனாரி ரத்த கொதிப்பு ஒட்டகல உண்ட கலத்தரிப்பு தீவிர வந்தா குடிச்சிறப்பு மைக்க புடி ராணியம்மா பூள் தண்ணி குடி. யாருடா ரத்த கொதிப்பு? மாமனாருக்கு ரத்த கொதிப்பு பார்த்தா உனக்குடா. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. அத்தாவா கோவிலில அத்தாவா கோவிலிலே அபிஷேகி பூமி அலங்கார கோயில் இல்லைங்க மங்க. யாடா தப்பா பண்ற? இந்த பாட்டு வேண்டாம். பள்ளிமலைக்கு நேரா போயிடலாம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். சந்தன மூட்டுகள் சந்துக்குள்ள ஓடுங்கள், அரோகர பாடுங்கள், அவங்க மட்டும் ஓடுங்கள். முருகனுக்கு ஓடுவோம், முருகனுக்கு ஓடுவோம். அப்படி பாட்டு எப்படி பாட அந்த வேலை செய்யறா கடவுள். என்னடா அப்படி முடிக்கிற? கொள்ளு போடாச்சு அடிக்கிற நியாயம் என்னன்னு ஒரு மக்கள். அப்படி இருந்தாலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாடு நடந்திருக்கும். என்ன சாமி? சின்னமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆமா ஒரு பெயலால் சேர்ந்து ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நடத்தக்கூடிய நாடகம் என்ன? ராமர் பாதகை பட்டாபிஷேகம். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் சரி ஆண்பாட பக்கம் மறந்து விட்டாது. பெண் பாட பக்கம் பெற்று பெருகி சரி திருப்பதி ஏழுமலை கோபுரம் எவ்வாறு ஓங்கி வருகிறதோ அவ்வாறு குடிவரவன ஆணவரை பார்த்திக்கிறோம். ராமோ ஜெயம். இருந்தாலும்
நடத்தக்கூடிய நாடகத்திலே நான் யாரு? நீ யார்? எனது பெயர் என்ன? உன் பேர் என்ன? உங்களுக்கு தெரியுமா என்ன? சொன்னா தானே தெரியும். என்ன? நான் பால பருவம் இல்ல, பால பருவம் இல்ல, சோளம் குயில போல, சோள குயில போல. என்னுடைய பெயரோ கைகை என்று சொல்லலாம். உன் பெயரோ கைகை. அப்படி கைகையா இருந்தாலும் உன்னையும் ஆசையோடு மண்போடு பெற்றெடுத்தாய். என்னுடைய தாய் தந்தை யாரு? யாரு? எது நாட்டு அரசர். அப்ப எப்பேற்பட்டவர்கள்? நான் யார் வீட்டு பாப்பா? நீ யார விட்டா? அப்படி இல்ல, யார் வீட்டு பாப்பா? யார் வீட்டு பாப்பா?
இருந்தாலும் முன்னொரு நாள் மகனிலே ராரி ராரி என்று என்னை பெற்றெடுத்த உங்கள் தாய் தந்தை யாரு? அம்மா கேட்பே நாட்டை ஆண்டு வரக்கூடிய நாங்களோ 3 தங்கைமார்கள் பிறந்தோம். 3 பேர்கள் பிறந்தீர்கள். ஆமா. யார் யார்? யார் யார் பிறந்தோம்? கோசலை, கைகை, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய சரி 3 பெண்கள் பிறந்தோம். அம்மா அப்படி 3 பேர்கள் பிறந்து கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது. உங்களை மாலையிட்ட கணவர் யார்? மாலையிட்ட மன்னவர் யாரு? யாரம்மா? கண்ணம்மா. என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யாரு? கொடகிரி அயோத்தி ஆண்டு வரக்கூடிய சரி தசரத சக்கரவர்த்தியை நான் மாலையிட்டேன். ஓ, தசரத சக்கரவர்த்தியை மாலையிட்டு. ஆமா. அம்மா நாங்கள் 3 பேரும் ஒரே கணவர் மாலையிட்டோம். ஒருவரே மாலையிட்டு. ஆமா. ஒன்னு சொல்றேன், தப்பா தவற பேசிருந்தா உங்க வீட்டுக்காரன் சொல்லிவிடாது. சரி, மம்மட்டை கடிச்சிட்டு அடிக்கிறாயா? மமட்டையா? மமட்டை என்ன எங்க இருக்கு? அவன் கட்டிக்கிட்டே அடிக்கிறான். அப்படி மாலையிட்டு கண்ணம்மா ராமா, லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 மக்களை பெற்றெடுத்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமாக வாழ்ந்து வருகிறோம். சரி, இருந்தாலும் கண்ணம்மா நீ வந்து காரணம் என்ன? உனது கணவரும் உனது அக்காமார்களும் அழைத்திருக்கிறார். போய் பார்க்கலாமா? போலாமே. போய் பார்க்கலாமா?